ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே நம்ம சேனலில் வத்த குழம்பு ரெசிபி தான் இப்போ செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஆற்றுல வந்து வத்த குழம்பும் தேங்காய் துவையலும் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வத்த குழம்பு ரெசிபி இது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்காய் துவையல் வதக்கின அதே பானாலில் வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டேன். 1/4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் தனியா, ஒரு சிட்டிகளவு வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு பொடியாக்கி வச்சுக்கலாம். ஓரமாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம், துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் கடுகுலாம் போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வதங்கி வரட்டும். வதங்கி வரணும்னா உப்பு சேர்த்துக்கணும். ஸோ உப்பு சேர்த்திங்கன்னா எப்பவுமே வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். நான் வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கல. தனி மிளகாய் தூள் சேர்த்தா அதுக்கான தனியாக சேர்க்கணும். ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள், ஒரு சிட்டிகளவு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு தான் நான் மிளகாய் தூள் சேர்க்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் அளவு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் விட்டு எடுத்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதோட வத்தல் இல்லாமல் வத்த குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் காம்பினேஷனாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல் அரைச்சிருந்தேன். தேங்காய் துவையல் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. ஹாப்பி குக்கிங்.